உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இன்னும் இந்த ஊறுகாய் பாக்கெட்லாம் போடணுமா? அக்கா, நீயாவது அம்மாவுக்கு எடுத்து சொல்ல கூடாதா? என்ன சொல்லணும் துர்கா? இந்த குடும்ப பாரத்தை நீ மட்டும்தான் சுமந்துட்டு இருக்க. ராமனுக்கு அணில் உதவுன மாதிரி ஏதோ எங்களால முடிஞ்சது உனக்கும் உதவியா இருக்கணுமேனுதான். ஆமா துர்கா, நீயும் வேலைக்கு போயிடுவ, மணிமேகலையும் மாதவியும் காலேஜுக்கு போயிடுவாங்க. நானும் அம்மாவும் வீட்ல சும்மா தானே இருப்போம். அதுக்குதான் எங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஓ, அப்படி சமாளிக்கிறீங்களா? சரி, உங்க டியூட்டி அதுவா இருக்கட்டும். ஆனா எனக்கு இந்த ஊர்ல ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு. அது என்னன்னு தெரியுமாமா? என்ன டியூட்டிமா? என் அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். அம்மா, அக்கா, நான் கிளம்புறேன். அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். குந்தவி அக்கா, பாய். ஏய் நில்லுங்க. என்னடி என்கிட்டயும் குந்தவை கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறீங்க? உன் அக்கா துர்கா அங்கதானே நிக்கிறா. எங்கடி அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல? அம்மா, உனக்கு எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்றது? உன்கிட்ட சொல்லிட்டு போறேன்னா நீ என் அம்மா. குந்தவை என் கூட பிறந்த அக்கா. எனக்கு அக்கானா குந்தவை மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஏய், மேகலா சொன்னதுதாம்மா எனக்கும். அக்கானா அது குந்தவை அக்காவும் மணிமேகலை மட்டும்தான். மத்தபடி வேற யாரும் எனக்கு அக்காவாயிட முடியாது. நீ வாக்கா போலாம். துர்கா, மேகலாவும் மாதவியும் உன்னை புரிஞ்சுக்காமலே இருக்காங்க. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாயாலேயே உன்னை அக்கான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா துர்கா, நம்ம அப்பா அவங்க 2 பேர் மனசையும் மாத்துவாரு. அவங்க ஒரு நாள் நிச்சயம் உன்னை அக்காவா ஏத்துக்குவாங்க. அந்த நாள் சீக்கிரம் வரும். அந்த நாளுக்காக தானே நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா, நான் கிளம்புறேன்க்கா. துர்கா, புது இடம், முதல் நாள் வேலைக்கு போற. மனசுல எந்த வருத்தமும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு வா. உன் அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய்க்கா. துர்கா, ஸ்டைலா. ஓகேவா? சூப்பரா இருக்க. போயிட்டு வரேம்மா. பாய்க்கா. 6 கோடி. 8 கோடி. 10 crores. 11 crores. 12 crores. 14 crores. 15 crores. 15 கோடி ஒரு தரம். 15 கோடி 2 தரம். 15 கோடி 25 crores. 25 கோடி ஒரு தரம். 25 கோடி 2 தரம். 25 கோடி 3 தரம். சார் வாங்க, வந்து கையெழுத்து போடுங்க. வாழ்த்துக்கள். Thank you. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. Thank you. மேடம், டெய்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா மேடம். என்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நல்லா படிக்கிறான்றதுக்காக இவளை இப்படியே விட்டா
இவளால மத்த ஸ்டூடெண்ட்ஸும் கெட்டு போயிடுவாங்க. மாட்ன உங்க டாடி நம்பர் சொல்லு சொல்லு. சொல்லு 97. பாஸ், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணுக்கு பிடிச்ச சாக்லேட் கம்பெனியை ஏலத்துக்கு எடுத்துட்டீங்க. எனக்கும் அந்த சாக்லேட் தான் பிடிக்கும். டெய்லியும் கம்பெனில இருந்து 2 சாக்லேட் எடுத்துக்கவா? இது என்னைய கேள்வி? 1 செகண்ட். தேவிமா ஸ்கூல்ல இருந்தா பேசுறாங்க. ஹலோ. ஹலோ மிஸ்டர் சூர்யா, நீங்க இமிடியேட்டா ஸ்கூலுக்கு வாங்க. என்னாச்சு மேடம்? ஏதாவது ப்ராப்ளமா? உடனே கிளம்பி வாங்க, நான் நேர்லயே சொல்றேன். சரி, ஓகே. என்னாச்சு பாஸ்? உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி வர சொல்றாங்க. என்னன்னு தெரியல. ஒருவேளை சாக்லேட் கம்பெனியை நாம ஏலத்துக்கு எடுத்தது தெரிஞ்சு போச்சோ? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயா சாக்லேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்க கூப்பிடுறாங்களோ? ஏன் திவாகர், வாங்க. ம். வெல்கம் மேடம். தேங்க்யூ so much. வெல்கம் Thank மேடம். you. வணக்கம். ம். வாங்க மேடம். கான்ஸ்டபிள் பிரியா மேடம். ரைட்டர் சிவாஜி மேடம். கான்ஸ்டபிள் ஏ பிரியா மேடம். ம். ஏட்டு முருகன் மேடம். கான்ஸ்டபிள் சுந்தர் மேடம். ம். கான்ஸ்டபிள் சுப்பிரமணி மேடம். ஓகே. இது வரைக்கும் நீங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் மக்களின் நண்பன்னு சொன்னா மட்டும் பத்தாது. மக்கள் கிட்ட நண்பனா நடந்துக்கணும். சட்ட ஒழுங்க நம்ம கண்களா பாதுகாக்கணும். அதிகாரம், அரசியல் செல்வாக்கு, இதுக்கெல்லாம் சட்டம் தலை வணங்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.